இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் காலிஃபிளவர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப குட்டியாவும் கட் பண்ணாதீங்க, அதே சமயம் பெருசாவும் கட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இந்த சைஸ் சரியா இருக்கும். இப்போ அதை நல்லா சுடுதண்ணியில போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல நல்லா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவர் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பூ வெந்த மாதிரி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும், இந்த சுடு தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இதை வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது குறைவாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்காதீங்க இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பூவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மசாலாலாம் ஃபர்ஸ்ட் கலந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு இந்த மசாலா உதிராம இருக்கும். இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சு இதை நல்லா பேஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மாவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, பத்தாததுக்கு மட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் மசாலா ஒட்டாது. அதே மாதிரி கெட்டியாக இருந்தாலும் மேலே இருக்கிற மசாலாலாம் நல்லா ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாயிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சாச்சு. இதை ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்போதான் நம்ம பொரிச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே செய்யறத விட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு செய்யுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இல்லை நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க, மசாலா எல்லாம் அப்படியே கலைஞ்சிரும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த கரண்டி வச்சு லேசாக டேப் பண்ணிங்கன்னா அது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். நல்லா மசாலா எதுவுமே உதிராது. நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. நல்லா மசாலா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு எடுக்கையிலே தெரியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சவுண்டே, நல்லா வெந்த சவுண்டே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா காலிஃப்ளவர் சில்லியுமே பொரிச்சாச்சு. எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் கறிவேப்பிலையை பொரிச்சு சேர்த்துருக்கேன்.